வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் ஒரு டைமையை எப்படி உங்கள் மொபைலுக்கு ஸ்க்ரீன் லாக்காக செட் பண்ணுவது அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவதன் மூலமாக உங்கள் மொபைலில் ஒரு நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்க்ரீன் லாக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு நண்பா. இதனால் நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் லாக் செட் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா பார்த்துட்டானா கூட அடுத்தாட்டி அதை எடுத்து ஓப்பன் பண்ணும்போது அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது நண்பா. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு எந்த டைமிங் வருதோ அந்த டைமிங் நீங்கள் போட்டால் மட்டும் போதும் நண்பா, அது ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். அவ்வளோதான் நண்பா. எப்படி உங்கள் மொபைல்லையும் ஒர்க் ஆக வைக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் நண்பா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய மொபைலில் ஒரு டைமிங்கே நான் என்னுடைய ஸ்க்ரீன் லாக் செட் பண்ணிடுறேன் நண்பா. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் நண்பா. இங்கே பாருங்கள் நண்பா, இப்போ என்னுடைய டைமிங் வந்து 09:11 சொல்லிட்டு ஓடிடு நண்பா. நீங்கள் இது மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே பார்த்த டைமிங் என்டர் பண்ணுங்க நண்பா. 09:11 என்டர் பண்ணோடனே பாருங்கள் நண்பா, என்னுடைய ஃபோன் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் நண்பா. அது நீங்கள் இது மாதிரி உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் லாக் செட் பண்ணுவதற்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண நண்பா. அந்த ஆப்போட லிங்க்கை நான் வந்து இந்த வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் நண்பா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. அதை என்ன பண்ணால் இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணணும். இங்கே சேஞ்ச் ரெக்கவரி பாஸ்வேர்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டாலோ அல்லது நீங்கள் தப்பாக போட்டாலோ அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு நீங்கள் எதனா ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஆன்சர் இங்கே சேவ் பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சவுண்ட் நண்பா. நீங்கள் உங்கள் ஃபோன் அன்லாக் ஆகும்போது சவுண்டு வருத்துமா இல்லை வேணாமா சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆகும்போது சவுண்டு வரும் நண்பா. நீங்கள் உங்கள் டைமிங் வந்து 24 hour ஃபார்மேட்டில் கூட மாற்றிக்கலாம். அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் பாருங்க நண்பா, யூஸ் 24 hour ஃபார்மேட். அந்த ஆப்ஷன் கூட எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணால் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே இந்த ஆப்ஷன் தான் பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து மட்டும் எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே எனேபிள் லாக்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறங்க. எனேபிள் பண்ணோடனே அப்படியே பேக் வந்துடும் நண்பா. அவ்வளோதான் நம்ம இந்த ட்ரிக். நீங்கள் இப்போ அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க நண்பா. இப்போ அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே பாருங்க நண்பா, இப்போ எனக்கு அந்த ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் ஸ்கைலில் ஸ்க்ரோல் பண்ணி அந்த டைமிங் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் அன்லாக் ஆகிடும் நண்பா. அப்படியே கொஞ்சம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ டைமிங் வந்து 21:16 நண்பா. இப்போ கிளிக் பண்ணோடனே பாருங்க நண்பா, அப்படியே ஆட்டோமேட்டிக் அன்லாக் ஆகிடுச்சு. இந்த ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுது மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸில் இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுப்போம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை டங்குன்னு அமைக்கி விட்டு போயிட்டு இருந்தேன் நண்பா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுப்போம். பை பை.